ஹலோ எவ்ரிவன். ஃபிசிக்கல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒன்றும் பேசிக் தெரியாதவங்க அப்படின்ற மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் இது போன வருஷம் ஃபிசிக்கல் பண்ணும்போது எடுத்த வீடியோ. இந்த நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸை பேசிக்காக பண்ணிவிடுங்க. எதுக்குன்னா அப்போ தான் உங்கள் கை கால் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ப்ளஸ் இந்த 168 169 சென்டிமீட்டரில் இந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இன்னொரு ரன்னிங் போயிட்டு இந்த ஸ்ட்ரெச்சை பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட்டு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கூட அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கை காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த லெக்கை இப்படி வைடாக வச்சு ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். அந்த 4 ஸ்டெப்பையும் ஃபஸ்ட்டு டோஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அடுத்து முன்னாடி இருக்கிற லெக்கை கீழே புஷ் பண்ண மாதிரி இப்படி கையை மேலே தூக்கி நிற்கணும். இது எல்லாமே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே அந்த டோஸ்க்கு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கை கால் ஓடும்போது சப்போஸ் ஏதோ காலில் வச்சு சுளுக்கிடுச்சுன்னா, ஸோ அது மாதிரி டைம்லாம் இந்த எக்ஸசைஸ் பண்ண தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரிக்கவரி சீக்கிரமாக ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப முக்கியம் டோஸ்க்கு. அடுத்து அப்படி பெண்ட் பண்ணி அந்த டோஸை தொடணும். அதே மாதிரி சர்க்குலேட் பண்ணிக்கோங்க அதே பொசிஷனில். அடுத்து இது எல் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. காலை எல் மாதிரி வச்சுட்டு அதே மறுபடியும் போய்ட்டு அந்த டோஸை தொடணும். அப்படியே ரொட்டேட் பண்ணணும். அடுத்து இது இந்த கிறிஸ் கிராஸ்ன்னுவாங்க. ஸோ காலை ரெண்டையும் கிராஸாக வச்சுக்கிட்டு அதே மாதிரி டோஸை தொட்டுட்டு மறுபடியும் இப்படி சர்க்குலேட் பண்ணணும். இல்லை சர்க்குலேட் பண்ணல, நீங்கள் வேணால் இப்படி சர்க்குலேட் பண்ணுங்கள், தப்பில்லை. இது சர்க்குலேட் பண்ணுற மாதிரி. இது முன்னாடி இருக்கிற கால் நேராக இருக்கும் பாருங்கள், பின்னாடி இருக்கிற கால் பெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ பெண்ட் ஆகிட்டு போயிட்டு முட்டியை தொட ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த முன்னாடி இருக்கிற காலை ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற கால் பாருங்கள் கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வச்சுட்டு போயிட்டு நம்ம முட்டியை தொட ட்ரை பண்ணணும். அடுத்து இந்த பொசிஷனில் பாருங்கள், அந்த கால் எந்த அளவுக்கு மேலே உங்களால் தூக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த லாங் ஜம்ப்புக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த காலை நல்லா மேலே தூக்கி இடுப்பளவுக்கு மேலே தூக்குங்க. அடுத்து இந்த பொசிஷன் அப்படியே தான், காலை கீழே ஒரு காலை ஊனிட்டு ஒரு காலை எந்த அளவுக்கு மேலே தூக்க முடியுமோ அப்படி நல்லா தூக்கணுங்க. அடுத்து இந்த பொசிஷனில் அப்படி தான், அந்த காலை எந்த அளவுக்கு நம்ம மேலே தூக்கணும் முடியுமோ அந்தளவுக்கு தூக்கணும். இது எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா இந்த ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, ஸோ இது மாதிரி அந்த லாங் ஃபுட் ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு 400 மீட்டர்லாம் லாங் ஸ்டெப் போட்டு ஓடணும். அந்த விஷயத்துக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும்.
இது வந்து கீழே உட்காந்த மாதிரி நல்லா வந்து 2 காலையும் வந்து புஷ் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு கையை வந்து எடுத்து ஒரு கையை வந்து ஒரு லெக்கை தள்ளுற மாதிரி. அடுத்து இந்த பொசிஷன் ஒரு பேசிக் பொசிஷனு, இதை நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே பண்ணியிருப்போம். இதுலேயும் அப்படி தான் அந்த தலை பாருங்கள், முட்டியை போய் தொடுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் பண்ணணும். ஆக்சுவலி இந்த பொசிஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த முட்டி வந்து சில பேருக்கெல்லாம் அந்த வலிக்கும், சரியாக கொஞ்சம் அந்த பட்டேலான்னு சொல்லுவாங்க, அந்த போன்லாம் வந்து கிராஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த பொசிஷன்லாம் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்து சேரும். ப்ளஸ் வந்து முட்டி உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து அந்த பொசிஷனுக்கு வரும். ஸோ இந்த பொசிஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் கையை வந்து இப்படி காலுக்குள்ளே விட்டு அதே மாதிரி செய்கிறது. இது எல்லாமே வந்து அந்த டோஸ் அந்த முட்டிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது லிங்கேஜ் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த பொசிஷன் வந்து நம்ம ஹிப்புக்கு வந்து யூஸ்ஃபுல்லான பொசிஷனு. ஃபஸ்ட்டு பாருங்கள், டோஸ்க்கு பண்ணோம், அடுத்து அப்படியே முட்டிக்கு பண்ணோம், அடுத்து இப்போ அப்படியே இடுப்புக்கு வந்திருக்கும். ஸோ வந்து கீழேருந்து மேலே போகணும். ஸோ எக்ஸசைஸை வந்து மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. சில பேர் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டு பண்ணுவாங்க, அப்புறம் கால் பண்ணுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து போகணும். ஸோ அதனால தான் வந்து கீழே அந்த டோஸ்லேருந்து ஆரம்பிப்போம் பாருங்கள். இப்போ இடுப்புக்கு வந்திருக்கு. இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே இடுப்புக்கு தான். ஒரு ஹேண்டை வந்து பின்னாடி இடுப்பு ஹேண்டை வச்சுட்டு புஷ் பண்ணணும் கையை. ஃப்ரண்ட்டில் வந்து புஷ் பண்ணுற மாதிரி பண்ணணும். இது அப்படியே வந்து நம்மளே கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனு. இது எதுக்குன்னா அந்த ஆர்ம்ஸுக்கு தான், கைக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இன்னொரு கையை வந்து நம்மளை நோக்கி புஷ் பண்ணணும். இதெல்லாம் அந்த கை ஜாயிண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது பின்னாடி வந்து ஒரு கையை முதுகில் தொடுற மாதிரி, ஒரு கையை அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வைக்கிறது. இந்த கையை முறுக்கிற மாதிரி. ஸோ ஒரு கையை இப்படி ஆப்போசிட்டாக பிடிச்சிட்டு அப்படியே வந்து முறுக்கி இந்த பக்கம் தள்ளணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பொசிஷனை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இந்த எக்ஸசைஸ், இந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உடம்பு வந்து ரெடி ஆகிடும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து அடிபட்டிருந்தாலோ அதெல்லாம் ரிகவரி சீக்கிரமாக ஆகிடும். இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப அட்மோஸ்ட் நீங்கள் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு தான் வந்து போகணும். அப்போ தான் வந்து
கை கால் வந்து ஸ்ட்ரெச் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ தேங்க்யூ. அதான் இந்த ஹைட்டு வந்து அதே மாதிரி 168, 169 இருக்கிறவங்களும் தவறாமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.